ஆக்சுவலாக இவரோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு இருக்குது. நான் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்து என்னோட 100வது இன்டர்வியூ வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அதுதான் அவரோட லாஸ்ட் இன்டர்வியூ கூட. அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுக்கல, மீடியா பிரசன்ஸ்க்கே வரல. எல்லாருமே ஒரு மீடியா பர்சனாக அவரை பார்த்தது வந்து நான் தான் லாஸ்ட்டாக அவரை பார்த்தேன். ஒரு வகையில் என்னென்னா நான் அவர் இன்டர்வியூ பண்ணிட்டேங்கிற ஒரு பெருமை இருந்தால் கூட லாஸ்ட் இன்டர்வியூங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்க விடுது. இவரை மாதிரி இன்னொரு பொலிட்டிஷியனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை நான் வந்து எந்த ஸ்டேஜ்னாலும் சொல்ல முடியும். இவரை மாதிரி ஒரு பொலிட்டிஷியனை நீங்கள் இன்னொரு முறை இப்படி ஒரு உள்ளத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சச்ச சாம் இவரை நான் மீட் பண்ணப்போ இன்டர்வியூக்கு அப்போ அதுக்கு முன்னால் இந்த நம்ம டிவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவப்பட்டு திட்டுறது, ஏசுறது, இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போனப்போ என் மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண டைமு பயந்துட்டு தான் பண்ணேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு நம்மளை திட்டிடுவாரோ, ஏதாவது கை வாங்கிடுவாரோ, இப்படிலாம் பயந்தேன் நான். ஆனால் இன்டர்வியூ ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் 100 முறை சார் 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 சார்னு சொன்னார். ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய சொல்கிறாருன்னு சொல்லி, அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வயசுலையும் அனுபவத்துலையும் பாதி கூட எனக்கு இருக்காது, ஸோ தயவு செஞ்சு சார்னு சொல்லாதீங்கன்னு. சார் அப்படி கிடையாது சார், நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க சார், உங்கள் வேலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சார், பத்திரிகையாளர் சார், அந்த மரியாதை சார்னார். அப்போ தான் எனக்கு வந்து அப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய ராங்கான இமேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. ஸோ ஹீஸ் சச் அ சாம்னு